தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் சார்பில் சென்னை சேப்பாக்கம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த செய்தியாளர் சந்திப்பில் மௌலானா சம்சுதீன் காசிமி சந்தித்து பேசினார். அப்போது அவர் பேசும்போது, ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் இருந்து சுமார் 1,75,000 ஹாஜிகள் ஹஜ் புனித பயணத்தை நிறைவேற்ற சவுதி அரேபியா சென்று வருகின்றனர். அவர்களில் சுமார் 1,23,000 பேர் ஹஜ் கமிட்டி மூலமாகவும் 52,000 பேர் மத்திய அரசின் அங்கீகாரம் பெற்ற ஹஜ் தனியார் நிறுவனங்கள் மூலமாகவும் சென்று வருகின்றனர். குறிப்பாக தனியார் ஹஜ் நிறுவனங்கள் மூலம் பயணம் செய்யும் ஹஜ் பயனாளர்கள் மே மற்றும் ஜூன் மாதம் சுமார் 10 நாட்களுக்கு முன்பு வரை தங்களுடைய பயணத்தை பதிவு செய்து தங்கள் புனித பயணத்தை தொடங்குவார்கள். ஆனால் இதுவரை இல்லாத அளவிற்கு வரலாற்றில் முதல் முறையாக இவ்வாண்டு மத்திய அரசு ஹஜ் காலத்திற்கு சுமார் 5 மாதங்களுக்கு முன்பாகவே, அதாவது அடுத்த மாதம் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் தங்களுடைய ஹஜ் பயண பதிவை முடித்துக் கொள்ள வேண்டும் என்றும், அதன் பிறகு பதிவு செய்பவர்கள் ஹஜ் பயணம் மேற்கொள்ள இயலாது என்று உத்தரவிட்டுள்ளனர். ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்களுக்கு இந்த செய்தி தெரியாததால் இதுவரை ஹஜ் பயணத்தை பதிவு செய்வதில் கவனக்குறைவாக இருந்து வந்துள்ளனர். சவுதி அரேபியா மற்றும் இந்திய அரசு அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஹஜ் பயண ஏற்பாட்டாளர்கள், தனியார் ஹஜ் சர்வீஸ் நிறுவனங்கள் பெயர் பட்டியல் இந்திய அரசின் சிறுபான்மை நலத்துறை அமைச்சகம் மற்றும் இந்திய ஹஜ் கமிட்டி ஆகியவை வலைதள பக்கங்களில் வெளியிடப்பட்டுள்ளது. முறைகேடுகளையும் போலிகளையும் தவிர்ப்பதற்காக அரசு அங்கீகரிக்கப்பட்ட ஹஜ் நிறுவனங்களிடம் மட்டுமே ஹஜ் புனித பயணம் மேற்கொள்பவர்கள் பதிவு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. முன்னதாக தமிழக அரசு இஸ்லாமியர்களுக்கு சென்னை நங்கநல்லூரில் ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியதற்கு தமிழக முதலமைச்சருக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அக்கட்டிடம் கட்டி முடிக்கப்பட்ட பிறகு அதனை முறையாக நிர்வகிக்கும் பொறுப்பை இந்திய அரசின் அங்கீகரிக்கப்பட்ட எங்களது தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்திடம் ஒப்படைக்குமாறு தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கத்தினர் கேட்டுக்கொண்டனர். புகழும் இறைவன் ஒருவனுக்கே. தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர்கள் சங்கம் என்ற எங்களுடைய அமைப்பு மத்திய அரசால் அங்கீகாரம் செய்யப்பட்ட ஒரே அமைப்பு. கடந்த 30 ஆண்டுகளாக ஹஜ் யாத்ரீகர்களின் சேவைகளில் நாங்கள் பணியாற்றி வருகின்றோம். இந்த சங்கத்தினுடைய தலைவர் ஹாஜி முகமது ரஃபீக் அவர்கள், சங்கத்தினுடைய செயலாளர் ஹாஜி முகமது சலீம் அவர்கள், நாங்கள் ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு சொல்ல விரும்புகின்றோம். எங்களுடைய சங்கத்தின் செயலாளர் சலீம் அவர்கள் துவங்கி வைப்பார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ்நாடு ஹாஜிகளுக்கு விமான நிலையம் அருகில் ஹஜ் இல்லம் துவங்கிய நமது மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு ஹஜ் ஏற்பாட்டாளர் சங்கத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் மற்ற விஷயங்கள் தொடர்ந்து இவ்வாண்டு ஹஜ் சம்பந்தமான ஹஜ் யாத்திரை செல்ல இருக்கக்கூடிய மக்களுக்காக ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல விரும்புகிறோம். ஏனென்றால் இதுவரை ஹஜ் வரலாற்றிலே எப்படிப்பட்ட நடைமுறை நடக்கும் என்றால், ஒவ்வொரு ஆண்டும் மே அல்லது ஜூன் மாதம் ஹஜ் யாத்திரைக்காக செல்லக்கூடிய பயணிகள் புறப்படுவார்கள். நாங்கள் அவர்களை ஒருங்கிணைத்து அழைத்து செல்வோம். அப்படி புறப்படுவதற்கு மே ஜூன் மாதங்களில் புறப்படுவதற்கு 10 நாட்கள் முன்பு வரை விண்ணப்பிப்பார்கள். அரசு எங்களுக்கு வழங்கிய கோட்டா எங்களிடம் இருக்கும். அந்த விண்ணப்பத்தின் பேரில் நாங்கள் விண்ணப்பத்தை பதிவு செய்து அவர்களை அழைத்து செல்வோம். இதுதான் ஆண்டாண்டு காலமாக நடந்து வந்த நடைமுறை. இந்த நடைமுறைக்கு அப்பாற்பட்டு இந்த ஆண்டு வரலாற்றில் முதல் முறையாக மத்திய அரசு ஒரு அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அதாவது ஹஜ்ஜு காலத்திற்கு சுமார் 5 மாதங்களுக்கு முன்பே, ஹஜ்ஜு காலம் என்பது மே ஜூனில், அதற்கு 5 மாதங்களுக்கு முன்பே, அதாவது வரக்கூடிய ஜனவரி 15ஆம் தேதிக்குள் இவ்வாண்டு ஹஜ்ஜு செய்யக்கூடிய அத்தனை யாத்ரீகர்களும் பதிவு செய்து முடித்து விட வேண்டும். ஜனவரி 15ற்கு அப்புறம் பதிவு செய்பவர்கள் ஹஜ்ஜு செய்ய முடியாது, அவர்கள் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு அதிரடி உத்தரவை வரலாற்றில் முதல் முறையாக, இதுவரை இல்லாத ஒரு நடைமுறையாக முதலாக மத்திய அரசு அறிவித்தார்கள். ஆனால் இதை பற்றி பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியாததினால் பொதுமக்கள் கவனக்குறைவாக இருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் பொதுமக்களிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான அழுத்தமான செய்தி என்னவென்றால், வரக்கூடிய ஜனவரி 15ஆம் தேதிக்குள் 2026ஆம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய ஹாஜிகள் தயவு செய்து தங்களுடைய விண்ணப்பங்களை பதிவு செய்து முடித்துவிட வேண்டும்.
2026 ஜனவரி 15க்கு பிறகு வரும் எந்த விண்ணப்பமும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதனால் தயவுசெய்து இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய யாத்ரீகர்கள் ஏமாற்றத்தை தவிர்க்க அவர்கள் ஏமாந்து விடாமல் கவனமாக இருந்து ஜனவரி 15க்குள் தங்களுடைய ஹஜ் பதிவை முடித்துவிட வேண்டும் என்பது எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய விழிப்புணர்வு கோரிக்கையாகும். இதுக்கு முன்னாடி மே மாதம் ஜூன் மாதம் புறப்படுவது 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து புக் பண்ணுவாங்க. கடைசி நேரத்தை புக் பண்ணுவாங்க, நாங்கள் புக் பண்ணுவோம், அப்ளிகேஷன் கொடுப்போம், விண்ணப்பம் வாங்குவோம், நாங்கள் அழைச்சிட்டு போயிடுவோம். இந்த ஆண்டு தான் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஜனவரி 15 நியமிச்சிருக்கிறாங்க. போன வருஷம் அந்த பழைய நடைமுறை இருக்கு இல்லையா, பழைய நடைமுறையில் வந்துட்டு ஹஜ்ஜுக்கு புறப்படைய கடைசி தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க சவுதி கவர்மெண்ட். அதுக்கு 15 டேஸ் வரைக்கும் நாங்கள் வந்து புக்கிங் செய்யலாம். இப்போது சவுதி அரசாங்கமே இந்த கட்டளையை போட்டிருக்காங்க. பல லட்சம் ஆட்கள் வர்றனால ஒரு டைம் ஃப்ரேம் பண்ணிட்டாங்க. இனி வருங்காலங்கள்லேயும் இந்த டைம் ஃப்ரேம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா போன வருஷத்துடைய அனுபவம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இந்தியாவிலேருந்து ப்ரைவேட்டில் போகிறவங்களுடைய 42,500 கோட்டா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. காரணம் என்னென்னா, போன வருஷம் இந்த டைம் ஃப்ரேம் வந்து சவுதி கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணது சில நாடுகள் வந்து ஃபாலோ பண்ணலை. அதனால் 13 நாடுகளுக்கு வந்து கோட்டா குறைச்சிட்டனால இந்தியாவிலேருந்து கடந்த வருடம் ப்ரைவேட் மூலம் 10,000 பேர் மட்டும் தான் போக முடிஞ்சுது. அதே தவறு இந்த வருஷம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அல்ஹம்துலில்லாஹ் சீக்கிரமாகவே இதை முடிச்சிருங்க, அப்போ வந்து இந்த பிரச்சனை இருக்காது. சவுதி எங்களுக்கு கொடுத்துருக்க டெட்லைன் வந்து பிப்ரவரி 1ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எல்லா எக்ரிமெண்ட்டு எல்லாமே சைன் பண்ணிடணும், கான்ட்ராக்டெல்லாம் முடிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்க. சவுதி கவர்மெண்ட்டு சொன்ன டேட்லேருந்து 15 நாள் முன்னாடியே புக்கிங் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொல்லியிருக்காரு. அமைச்சர் வந்து கிரண் ரிஜிஜு வந்து பதிவில் கூட அந்த பதிவு போட்டிருக்காரு. இந்த விஷயத்தை வந்து பதிவு போட்டுட்டு ஹாஜிகள் எல்லாரும் இந்த வருஷம் ஹஜ்ஜுக்கு செய்யக்கூடியவர்கள் எல்லாரும் முன்கூட்டியே செஞ்சுடுங்கன்னு சொல்லி அமைச்சர் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ்லேருந்து நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் காப்பி இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இந்த செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சியில் சங்கத்தின் முக்கிய பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.